நாம் ஒவ்வொரு தடவையும் நற்செய்தி வாசகங்களில் பார்க்கின்றோம், இயேசு வீட்டு முதலாளி, வீட்டு பணியாள் என்று இரண்டு நபர்களாக பிரிக்கின்றார். பார்த்துருக்கீங்களா? நிறைய காஸ்பிள் ரீடிங்லாம் நம்ம பார்த்துருப்போம். தலைவர் ஒருவர் நெடும் பயணம் மேற்கொண்டார், தனது பணியாள்களை அனுப்பி ஒவ்வொருத்தருக்கு இத்தனை தனாரியம் கொடுத்தார். தலைவர் ஒருவர் ஊருக்கு சென்றால் பணியாளர்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்தார். எப்படின்ட்டு நம்ம நிறைய இடத்துல தலைவர்கள் தொழிலாளி பார்த்துருக்குறோமா இல்லையா? அம்மாவா இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது தலைவர்கள் தங்கள் தொழிலாளிகளை, தங்கள் வீட்டு பணியாளர்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று அவர் திடீரென்று அவருக்கு என்ன சொல்கிறாரு, நீ வேலையிலிருந்து வெளியே போயிடு, உன்னை நான் ரிசைன் பண்ண வச்சிட்டேன், உன்னை நான் தூக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரு. இது போல் பல்வேறு தொழிலாளர்கள் முதலாளிகள் தங்கள் தொழிலாளர்களை எவ்வாறு நடத்துகிறார்கள்? முதல் வாசகத்தில் முதல் வரி எப்படி இருக்கிறது? வறியோரை நசுக்கி நாட்டிலுள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களை. புரியுதா? என்ன சொல்றாங்க? வறியோர்களை நசுக்கி, அதாவது நமக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களை, நமக்கு அடுத்திருப்பவர்களை நசுக்கி, அவரை மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்டவர்களாக நாம் அவர்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதாவது அவர்களை என்னவா நடத்திட்டு இருக்கோம்? ஒரு அடிமை மாதிரி நாம் அவர்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். விவிலியம் நமக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை கூறுகின்றது. சரிங்களா? முதலாவது எடுத்துக்காட்டு, நாம் 3 எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். முதலாவது கொலோசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 1. தலைவர்கள் தங்கள் தொழிலாளிகளை, தங்கள் வீட்டு பணியாளர்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று அதில் ஆண்டவர் இவ்வாறு கூறியிருக்கின்றார். வாசிங்கம்மா. தலைவர்களே, உங்கள் அடிமைகளை உங்களுக்கு இணையாக கருதி. என்ன சொல்றாரு? உங்களுக்கு இணையாக கருதி. நீங்கள் எப்படிப்பட்டவர்களோ அதே நிலைமையில் நீங்கள் உங்கள் வீட்டு பணியாளர்களையும் வைத்திருக்க வேண்டும். தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரையும் நேசிப்போம். எவன் ஒருவன் தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரை நேசிக்கிறானோ அவன் மட்டும்தான் என்ன சொல்லுவார்? தன்னுடைய வீட்டு பணியாளரை எனக்கு இணையாக, தனக்கு இணையாக கருதுவான். அடுத்து வாசிங்கம்மா. நேர்மையோடு நடத்துங்கள். உங்களுக்கு இணையாக கருதி நேர்மையோடு நடத்துங்கள். அப்புறம் உங்களுக்கும் விண்ணகத்தில் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நினைவு கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களை ஒழுங்காக நடத்தவில்லை என்றால் விண்ணகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவர் உங்களை ஒழுங்காக நடத்த மாட்டார். நான் எனக்கு அடுத்திருப்பவனை, சக மனிதரை நான் என்னை போலவே கருதி நேர்மையாக நடத்தினால் மட்டும்தான் நானும் அதே மாதிரி ஆண்டவரால் நடத்தப்படுவேன். நீ எதை விதைக்கின்றாயோ அதையே நீ அறுவடை செய்வாய். நீ எப்படி மற்றவர்களை நடத்துகின்றாயோ அதே மாதிரிதான் ஆண்டவர் உன்னை நடத்துவார் என்று நமக்கு விவிலிய வார்த்தை அழகாக கூறுகின்றது. இரண்டாவது எபேசியர் 6:9. எபேசியர் 6:9. தலைவர்களே, நீங்களும் உங்கள் அடிமைகளிடம் அவ்வாறே நடந்து கொள்ளுங்கள். எவ்வாறு? வாசிங்கம்மா. அவர்களை அச்சுறுத்துவதை விட்டு விடுங்கள். எத்தனை தடவை நாம் என்ன பண்ணுறோம்? மற்றவர்களை ஒரு பயத்திலே வச்சிருப்போம். ஆமாவா இல்லையா? அப்போ தான் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒழுங்காக வேலை செய்வாங்க. ஒரு பயத்திலே அவங்கள கடைசி வரைக்கும் வச்சிருக்கிறது. ஆனால் நம்மக்கிட்ட ஒன்றுமே இருக்காது. நம்மளே ஒரு பயந்தாங்கொல்லியாக இருப்போம். ஆனால் மற்றவர்களை ஒரு பயத்திலே வைத்து கொள்பவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு அச்சத்திலே அவர்களை நாம் வைத்திருப்போம். அதைதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அவர்களை அச்சுறுத்துவதை விட்டு விடுங்கள். தயவு செய்து மற்றவர்களை பயமுறுத்தார்கள். நீங்கள் மற்றவர்களை பயமுறுத்தினீர்களால் ஆண்டவர் யாரை பயமுறுத்துவார்? நம்மை பயமுறுத்துவார். நாம் எப்படி நடந்து கொள்கின்றோமோ அதே மாதிரி தான் நமக்கும் நடக்கும். தொடர்ந்து வாசிங்கம்மா. அவர்களுக்கும் உங்களுக்கும்
ஒரே தலைவர் விண்ணுலகில் உண்டு என்பதையும் அவர் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய அடிமைகளுக்கும் நமக்கும் ஒரே தலைவர்தான். அவர் ஆள் பார்த்து செயல்பவர் அல்ல. இவருக்கு கொஞ்சம் நிலம் இருக்குது, வீடு இருக்குது, கொஞ்சம் பணக்காரரு, ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் சிஇஓவாக இருந்துட்டு இருக்காரு, பெரிய பெரிய கம்பெனிக்கு ஓனராக இருக்கிறான்னு சொல்லிட்டு கடவுள் உங்களுக்கு ஒரு தனி இடத்தனா கொடுக்கவே மாட்டார். நீ எப்படி இருக்கிறாயோ அதுதான் உனக்கு கொடுக்கப்படும். எனவே மற்றவர்களை பயமுறுத்தி மற்றவர்களை அச்சுறுத்துவதை நாம் அறவே விட்டுவிட்டு அவர்களை எனக்கு இணையாக கருதுவதற்கு நான் என்ன செய்கிறேன்? புரிதா? தயவு செய்து மற்றவர்களை பயமுறுத்துவதை நிறுத்திவிட வேண்டும். அதுதான் கடவுள் நமக்கு வலியுறுத்தி கூறுகின்றார். அடுத்ததாக லூக்கா 10:7. லூக்கா 10வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை. அப்புறம் 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 ஏனெனில் வேலையால் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. நிறைய பேர் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே கிடையாது. நாளைக்கு தரேன் 5 மாதம் 6 மாதம் 1 வருஷம்னா சம்பளமே கொடுக்காம வேலையாள்களை நம்ம வீட்டில் நிறைய பேர் வைத்திருப்போம். சரிங்களா? கடவுள் என்ன சொல்கிறாரு? வேலையால் தன்னுடைய கூலிக்கு உரிமை உடையவன். இணைச்சட்டம் புத்தகம் எடுங்கம்மா. இணைச்சட்டம் 24 எடுங்க. இணைச்சட்டம் 24:15 வாசிங்க. அவரவரது கூலியை அந்தந்த நாளிலே கொடுத்து விடு, கதிரவன் மறையும் முன்னே கொடு. அப்புறம் ஏனெனில் வறியவராய் இருப்பதால். அப்புறம் சரி, அதுக்கு அடுத்தது இல்லையெனில் உனக்கு எதிராக அவர் ஆண்டவரிடம் மன்றாடும் பொழுது அது உனக்கு பாவமாக மாறும். நாம் எப்பொழுதெல்லாம் நமது அடிமைகளை, நமது வீட்டு வேலையாள்களை அடிமையாக நினைக்கின்றோமோ, எனக்கு இணையாமல் கருதாமல் நினைக்கின்றோமோ, அவருக்கு கொடுக்க வேண்டிய காலம் தாழ்த்தி கொடுக்கின்றோமோ, அது எல்லாம் நமக்கு என்னவமாக மாறுது? நமக்கு ஒரு பாவமாக மாறுகிறது. எனவே நான் எனக்கு அடுத்திருப்பவரை எவ்வாறு நடத்துகின்றேன்? ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் வாழ்த்தொழியில் என்ன சொல்றாரு? நான் செல்வராகுவதற்காக அவர் ஏழையானார். நானே ஒரு கஷ்டப்பட்டவனாக ஏழையனாக இருக்கின்றேன், ஆனால் நான் செல்வராகுவதற்காக இயேசு ஏழையானால் நான் எந்த இடத்திலிருந்து வந்தேன் என்பதை நான் மறக்கவே கூடாது. எனவே எனக்கு கீழே வேலை செய்பவர்களை, எனக்கு அடுத்திருப்பவர்களை நான் எவ்வாறு கருதுகிறேன் என்பதை சிந்தித்து பார்த்து